கிருஷ்ணகிரியில் அரசு பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பதவிக்காக தாவேக கட்சி லெட்டர் பேடில் பரிந்துரை கடிதம் வழங்கப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் கல்வித்துறை மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது. கிருஷ்ணகிரி நகரில் செயல்பட்டு வரும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிய கல்வியாண்டை முன்னிட்டு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இந்த நிலையில் தாவேகாவின் கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட செயலாளர் சுரேஷ் பள்ளி தலைமை ஆசிரியருக்கு பரிந்துரை கடிதம் அனுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த கடிதத்தில் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த விசிக மாவட்ட செயலாளர் தமிழ்மணிக்கு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பொறுப்பு வழங்க வேண்டும் என பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கடிதம் சமூக வலைதளங்களில் பரவி சர்ச்சையை கிளப்பியுள்ளது. பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவர்கள் என்றும் இது நியமன பதவி அல்ல என்றும் கூறி பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விளக்கம் அளித்த மாவட்ட செயலாளர் சுரேஷ், கூட்டணி கட்சி என்ற அடிப்படையில் பரிந்துரை செய்ததாகவும் அது தவறு என்பதை அறிந்தவுடன் அந்த கடிதத்தை ரத்து செய்து மாற்று கடிதம் வழங்கியதாகவும் தெரிவித்தார். அதே நேரத்தில் பள்ளி நிர்வாகம் தரப்பில் அந்த பரிந்துரை கடிதம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.